இன்னைக்கு காலையிலயும் சூரியன் மேகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கனால நான் என் ஷால்குள்ள ஒளிஞ்சிருந்து வர மாதிரி என்ட்ரி கொடுத்தேன். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த அலர்ஜி இன்னும் சரியே ஆகலங்க. பயப்படாதீங்க, நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் மூஞ்சில மஞ்சள் கொஞ்சோண்டு அதிகமா போயிடுச்சு. என்னடா புள்ள காலையிலேயே மங்களகரமா மஞ்சள் எல்லாம் போட்டு மேக்கப்போட எங்கேயோ வெளியே போக போறேன்னு நினைப்பீங்க. எங்கேயும் போல, தட்டுல சோறு போட்டு சாப்பிட போறேன். காலையில 11 மணி ஆகுது. மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஆனா மழை பெய்யல, குளிருது. ஒரு செகண்ட் நானே இந்த குருவிங்க எல்லாம் அந்த சோளக்காட்டுல இருக்க சோளத்தை கொத்தி சாப்பிட வெயிட் பண்ணுதுன்னு நினைச்சேன். ஆனா அடுத்த செகண்டே என் வீட்டு பக்கம் வந்து திராட்சை காயை கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. நம்ம வச்ச முள்ளங்கி கண்ணும் மிளகா கண்ணும் செழிப்பா துளுத்துருக்காங்க. எங்க மாமா நாட்டு சக்கரை இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வாங்கி உள்ள வச்சுட்டு ஒரு கேரட் சாப்பிட்டுக்கிட்டே கலர் பென்சில்ல கலர் பண்ணலாம்னு களத்துல இறங்கிட்டேன். ஏன் கலர்லாம் லைட்டா கொடுத்துருக்கேன்னு கேட்காதீங்க. அது என் கையில ப்ராப்ளம் இல்லை, என்னோட கலர் பென்சில்ல ப்ராப்ளம். இதுக்கு முக்கிய காரணம் என் ஹஸ்பண்ட் மட்டுமே. வாட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா கலர் பென்சில் வாங்கிட்டு வந்திருக்காரு. மழை பெய்தே நானும் எங்க அத்தையும் காயப்போட்ட துணியெல்லாம் வேக வேகமா எடுத்துட்டு நான் ஒரு பக்கம் பூரி மாவு பெஞ்சிட்டு இருந்தேன். எங்க அத்தை ஒரு பக்கம் எனக்கு உளுத்தங்கஞ்சி வச்சிட்டு இருந்தாங்க. நான் உளுத்தங்கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே பூரிக்கு தேய்ச்சி கொடுத்தேன். எங்க அத்தை எண்ணெயில போட்டு எடுத்துட்டாங்க. சாப்பிட்டு சும்மா இருக்க முடியலன்னு யூடியூப்பை பார்த்துட்டு இந்த பேப்பர் கிராஃப்ட் செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும் போதே மழை வருது. நானும் எங்க ஹஸ்பண்டும் வெளியே போயிட்டு மழையை ரசிச்சுட்டே இருந்தோம். ஈவினிங்ல இருந்து நைட் வரையும் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஈவினிங் போக வேண்டிய பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அதுதான் இந்த டாட்டாக்கு பின்னாடி இருக்க சோகமான காரணம். அடுத்ததா ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.